உங்க வாழ்க்கை சரியில்லையா? இதுக்கு யாருங்க காரணம்? அரசு, உங்க குடும்பம், உங்கள சுத்தி இருக்கவங்க, உங்களோட வேலை? இல்லைங்க. நாம சக்சஸ் பிரின்சிபல்ஸ் சீரியஸ்ல இந்த வாரம் பார்க்க போறது, இந்த வாழ்க்கை உங்களுக்கு சரியில்ல, கஷ்டத்த கொடுக்குது அப்படின்னா, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தான். அதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம சிம்பிளான ஒரு விஷயத்த பார்ப்போம். ஒருத்தர் வந்தாருங்க என்கிட்ட சிம்பிளா ஒரு விஷயத்த சொன்னாரு. "சார் என் வாழ்க்கை இப்படியே இருக்கு சார்." "ஏன் சார் இப்படியே இருக்கு?" "சார் அங்க போனா வேலை வச்சுக்கிட்டே இருக்காய்ங்க சார். எப்ப பார்த்தாலும் அந்த வேலைய செய், இந்த வேலைய செய், அத பண்ணு, இத பண்ணுங்கிறாய்ங்க சார். வீட்டுக்கு போனா அத வாங்கல, இத வாங்கல, அத பண்ணல, இத பண்ணல அப்படிங்கிறாங்க சார். ஒரே கஷ்டமா இருக்கு சார். என்ன சார் பண்றது?" அப்படின்னு கேட்டாரு. ஸோ, அப்ப ஒரு விஷயம் நான் அவருக்கு தெளிவுபடுத்தணும்னு நெனச்சேன். "சார், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை மாறும் சார். நீங்க எப்ப தமிழ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க ஒரு விரல காட்டி ஒருத்தங்கள தவறு செஞ்சாங்கன்னு சொல்லும்போது, மிச்சம் இருக்கிற 3 விரல் உங்கள நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம அடுத்தவங்கள ப்ளேம் பண்றதுக்கு முன்னாடி, இந்த விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த சிச்சுவேஷன நாம இன்னும் ஒரு சிறப்பா பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ளேம் பண்றத விட்டுட்டு, பெட்டரா யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த விஷயத்துக்கான விடை கிடைக்கும். இத நான் சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன சார்? எபிலிட்டி டூ ரெஸ்பாண்ட் டூ தி சிச்சுவேஷன். அதாவது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு சிச்சுவேஷன் வந்தா ரியாக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க குழந்தை ஒரு டம்ளர போட்டு உடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் எதையாவது உடைக்கிறது, எதையாவது தூக்கி போடுறது, எதையாவது பண்றது. பாஸ். இது உண்மையாலுமே வேணும்னு தான் உடைச்சதா? தெரியாம விழுந்துருச்சா? அதால தூக்க முடியலையா? என்ன விஷயம்? தங்கமே இந்த மாரி இந்த விஷயம் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஆகும். இதனால இப்படி இருக்கும். ஸோ இனிமே இந்த பண்ணாதீங்க. ஏன்? உடைஞ்சத உங்களால ஒட்ட வைக்க முடியாது. பட் யூ ஹேவ் டூ ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ரியாக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? குழந்தை பயந்துரும். குழந்தைக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கே பிடிக்காது. உங்களோட பிரச்சனை. இதே மாதிரி தாங்க நாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கோம். எப்ப நீங்க உங்க வாழ்க்கைக்கு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ, எபிலிட்டி டூ ரெஸ்பாண்ட் தட் சிச்சுவேஷன். உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையே டிஃபரண்ட் ஆயிடும். டெய்லி எல்லா சிச்சுவேஷனுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்டின்னா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பொறுப்பேத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க வீட்ல காசு இல்ல. அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. ஏன் நீங்க தான் பொறுப்பு? காசு உங்களுக்கு தேவையான அளவு, தேவையானப்ப தேவைப்படுறதுக்கு நீங்க காசு சேர்த்து வைக்கல. உங்க ஹெல்த் சரியில்ல. யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. உங்க ஹெல்த் நல்லா வச்சுக்கிற அளவுக்கு நீங்க டெய்லி எக்சர்சைஸ் பண்ணல, நீங்க நல்லா ஃபுட் சாப்பிடல, நீங்க நல்லா காய்கறிகள் எடுத்துக்கல. நீங்க சந்தோஷமா இல்லன்னா யார் காரணம்? நீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கல. சோ, வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதா, நீங்க நினைக்கிற மாரியானதா இருக்கணும் அப்படின்னா, டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. சக்சஸ்ஃபுல் பீப்பிள் எல்லாருமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அவங்க பிசினஸ்ல ஒரு குறைபாடு வருதா, ஒரு பிரச்சனை வருதா, நான் தான் ரெஸ்பான்சிபிள். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறை வருதா, அவன் தான் ரெஸ்பான்சிபிள். சோ, டோன்ட் கம்ப்ளைன், டோன்ட் பிளேம். Take 100% responsibility for your life.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கை சரியில்லாம இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு ரியலைஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல ஐ டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 100% பொறுப்பேற்றுக்குங்க உங்க லைஃப்க்கு. நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, 100% ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது யூஸாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கான டச் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் வீடியோஸ் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றிகள்.